ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா யூஎஸோட பிரசிடென்ஷியல் சிஸ்டம் கவுகஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான நியூஸ் வந்து 11 ஜனவரி 2024 தி ஹிந்துவில் அவைலபிளாக இருக்குது. இது வேல்யூ அடிஷன் டு பாலிட்டி ப்ளஸ் மெயின்ஸில் GS2ல் கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் இருக்கிற டாப்பிக்கில் எல்லா கண்ட்ரீஸோட கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசம் அண்ட் எலெக்ஷன் மெக்கானிசம் படிப்போம். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறோம். இப்போது டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வருஷம் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ரிப்பப்ளிகன்ஸ் இந்த யூஎஸ் ஸ்டேட் ஆஃப் IOWA வில் பி த ஃபஸ்ட் டு ஓட். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போகிறாங்க. அந்த ஓட்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. அந்த ஓட்டிங்கில் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு. அகெயின்ஸ்ட் அவர் இந்தியன் அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டான விவேக் ராமசாமி எதிர்த்து ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு. விவேக் ராமசாமி ட்ராப்டு ஃப்ரம் த எலெக்ஷன் அண்டு அவர் ட்ரம்ப்பையே பேக் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே சேம் பார்ட்டி தான், ரிப்பப்ளிக் பார்ட்டி. பட் ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே எந்த கேண்டிடேட் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த கவுகஸ் அண்ட் பிரைமரி சிஸ்டம் தான். கவுகஸ்ங்கிறது யூஎஸில் இருக்கிற ஒரு யூனிக் மெத்தடு. செலக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் யார் கேண்டிடேட்டாக இருக்கணுங்கிறதையே வந்து பீப்புள் செலக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் இது. ட்ரெடிஷ்னலாக பிரைமரி எலெக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி சீக்ரெட் பேலா இல்லாமல் பப்ளிக் எக்ஸ்பிரஸ் தேர் சப்போர்ட் இன் பர்டிகுலர் கேண்டிடேட். பப்ளிக் வந்து கேதர் ஆகி அவங்களுக்கான கேண்டிடேட் சப்போர்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த டயத்தில் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எதிரெதிர நின்று டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க, பெர்சுவேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் இது பண்ணுறதுக்காக. இதில் வந்து மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் ஓட்டிங் இருக்கும் கவுகஸ் சிஸ்டமில். அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் ரீஅலைனிங் தேர் சப்போர்ட். இப்போது ப்ரிஃபர்டு கேண்டிடேட் வந்து சர்டன் த்ரெஷ்ஹோல்டு, அவங்க நினச்ச த்ரெஷ்ஹோல்டு அட்டன் பண்ணலினா அவங்க அந்த கவுகஸில் கலந்துக்கிறவங்க அவங்களோட சப்போர்ட்டை ரீஅலைன் பண்ணிக்கலாம். இது வந்து யூஎஸ்கே உரித்தான ஒரு ஸ்பெஷல் மெத்தடு. நெக்ஸ்ட்டு ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் ஆகணும்னா அவங்களுக்கு என்னென்ன அதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா, ஹி மஸ்ட் பி அ நேச்சுரல் பார்ன் சிட்டிசன். அங்கேயே பிறந்திருக்கணும், யூஎஸ்லேயே பிறந்து வளர்ந்த சிட்டிசனாக இருக்கணும். நாட் அ சிட்டிசன் அலோன், இஸ் அ நேச்சுரல் பார்ன் சிட்டிசன். மஸ்ட் பி அட்லீஸ்ட் 35 years old. ஹவ் பீன் ரெசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார் 14 years. கடைசி 14 yearsோ இல்லை மொத்தமாக 14 years ஆகுது யூஎஸில் தங்கியிருக்கணும், 35 வயசு ஆகிருக்கணும். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியன் பிரசிடென்ட் கேன் ஆல்சோ பி அ நேச்சுரலைஸ்டு சிட்டிசன். அவருக்கு உண்டான ஒரே கேட்டகரி என்னென்னா 50 electors as proposers and 50 electors as seconders அவருக்காக சைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு எப்போ அப்ளை ஆகணும் யூஎஸ் பிரசிடென்ட்ஸ்க்கு ஆன் த இனாக்ரேஷன் டே. இனாக்ரேஷன் டே என்றைக்குன்னா Jan 20. கன்வென்ஷனலாக அது Jan 20 தான் எப்போவுமே. இஃப் Jan 20 ஃபால்ஸ் ஆன் சண்டே இட் வில் பி Jan 21. இனாக்ரேஷன் என்ன ஒன்றும் இல்லை, பிரசிடென்ட் வந்து ஸ்வானி நாகர் டே. இந்த வருஷம் எலெக்ட் ஆனாங்கன்னா 2025 January 20 இனாகரேஷன் டே இருக்கும். எனி பர்சன் இந்த ரெக்குயர்மெண்ட்டெல்லாம் மீட் பண்ணுற யார் வேணாலும் பிரசிடென்ட்டுக்கு நிற்கலாம். வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். யூஎஸில் வந்து பிரசிடென்ட் வந்து ஒன்லி 2 terms தான் பிரசிடென்ட்டாக இருக்க முடியும். பட் இந்தியாவில் நோ சச் பார்ஸ், கேன் பி ரீஎலெக்டட் ஃபார் அ நம்பர் ஆஃப் டைம்ஸ். எத்தனை தடவை வேணாலும் பிரசிடென்ட்டாக இருக்கலாம் இந்தியாவில். நெக்ஸ்ட்டு யூஎஸில் எல்லா எலெக்ஷனுமே, அதாவது ஃபெடரல், சென்ட்ரல் எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன், லோக்கல் எலெக்ஷன் எல்லாமே அந்த இண்டிவிஜுவல் ஸ்டேட்டோட கவர்மெண்ட்ஸ் நடத்தும். அதாவது இப்போது பிரசிடென்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் ஹெட் அட்டார்னி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த இண்டிவிஜுவல் ஸ்டேட்டோட ரூலிங் கவர்மெண்ட்டு தான் நடத்தும். பட் இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லா எலெக்ஷனையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்தும். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த கவுகஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட்டி லெவலில் ஒரு கேண்டிடேட் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஈச் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேம்பெயின் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஃபஸ்ட்டு அவங்க கண்ட்ரி முழுக்க அவங்களோட கேம்பெயினை தொடங்குவாங்க. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்ட்டிக்குள்ளேயே எலெக்ட் ஆகணும். ப்ரைமரிஸ், கவுகஸஸ்ன்னு 2 மெத்தட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. 34 US ஸ்டேட்ஸ் வந்து ப்ரைமரி யூஸ் பண்ணுறாங்க, 16 US ஸ்டேட்ஸ் வந்து கவுகஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரைமரிங்கிறது நம்மளோட ட்ரெடிஷ்னல் எலெக்ஷன் மாதிரி தான். இது ஒரு சீக்ரெட் பேலட் யூஸ் பண்ணுற ஸ்டேட் லெவல் எலெக்ஷன். இங்கே பீப்புள் ஓட் பண்ணுவாங்க எந்த பார்ட்டியில் எந்த கேண்டிடேட் நிற்கணும் அப்படின்ட்டு. இதே கவுகஸ்னால் இட்ஸ் அ லோக்கல் மீட்டிங். பீப்புள் வந்து கேதர் ஆவாங்க, தே கம் டுகெதர் டு எலெக்ட் அ பர்சன். இங்கே வந்து சீக்ரெட் பேலட் கிடையாது. இது சப்ஸ்டியூட் டு பிரைமரி எலெக்ஷன் தான். எதுக்குன்னா நேஷனல் பார்ட்டி கன்வென்ஷன்ஸ்க்காக டெலிகேட் செலக்ட் பண்ணுறது தான் இந்த 2 மெத்தடும். ப்ரைமரிஸில் நிறைய வகை இருக்குது. க்ளோஸ்டு பிரைமரி, செமி க்ளோஸ்டு பிரைமரி, ஓப்பன் பிரைமரி, செமி ஓப்பன் பிரைமரி. ஜஸ்ட் நேம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நேஷனல் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட்டி.
இந்த ஸ்டெப்பில் ப்ரைமரிஸ் அண்ட் கவுகசஸ்லேருந்து எலெக்ட் பண்ண டெலிகேட்ஸு சிங்கிள் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. ப்ரைமரிஸ் கவுகசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த பார்ட்டி, அதாவது பார்ட்டிஸ் நாமினேஷன் ஃபார் பிரசிடென்ட் இஸ் ஃபார்மலி அனௌன்ஸ் டு த பப்ளிக். பார்ட்டி யாரை நிறுத்த விரும்புது அப்படிங்கிறத பப்ளிக் கிட்ட சொல்கிற இடம் தான் நேஷனல் கன்வென்ஷனுங்கிறது. எல்லா 50 ஸ்டேட்லேருந்து எலெக்ட் ஆன டெலிகேட் அவங்களோட பார்ட்டி கேண்டிடேட்டுக்கு ஓட் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் வித் மோஸ்ட் டெலிகேட்ஸ், யார் அதிகமான ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எண்ட் ஆஃப் த கன்வென்ஷன், இந்த கன்வென்ஷன் முடியுதுன்னா ஜெனரல் எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். எல்லா பார்ட்டியுமே நேஷனல் கன்வென்ஷன் வச்சு தான் ஒன் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் தான் வைஸ் பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் பிரசிடென்ட் செத்துட்டாலோ இல்லை ஹீ இஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஆஃபீஸ்னாலோ வைஸ் பிரசிடென்ட் வில் பி கண்டினியூட் ஆஸ் அ பிரசிடென்ட் இன் யூஎஸ், நாட் லைக் அவர் கண்ட்ரி. நம்ம இதில் பிரசிடென்ட் வந்து மேபி ரீஎலெக்ட் பண்ணுவாங்க ஃபார் தி ரிமைனிங் பீரியட். பட் யூஎஸில் வைஸ் பிரசிடென்ட் டேரெக்டாக பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. ஸோ த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் தான் அவங்களோட ரன்னிங் மேட் யாருன்னு சூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ப்ரைமரி கவுகசஸ் நேஷனல் கன்வென்ஷன் எல்லாம் முடிஞ்சதுன்னா ஜெனரல் எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஜெனரல் எலெக்ஷன் கேம்பெயின் வந்து சிங்கிள் நாமினி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு சிங்கிள் நாமினி தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த கேண்டிடேட் வந்து கண்ட்ரி முழுக்க ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களோட வியூ, அவங்களோட சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறக்கா அவங்களோட பிளான்ஸ், அவங்க தேர்தல் அறிக்கை, அவங்களோட பார்ட்டி மேனிஃபெஸ்டோ, அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கேம்பெயின் பண்ணுவாங்க கண்ட்ரி முழுக்க. ரேலிஸ், டிபேட்ஸ் அண்ட் அட்வர்டைசிங் எல்லாமே இருக்கும். அட்வர்டைசிங்னா ஆன்லைன் அட்வர்டைசிங் எல்லாமே தான் இது பார்ட்டு. ஆக்சுவலாக கேம்பிரிட்ஜ் ஸ்கேம் லாஸ்ட் டேர்ம் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தப்போ ஒரு ஸ்கேண்டல் வந்துருந்துச்சு. எல்லாமே இந்த அட்வர்டைசிங் கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு ஜெனரல் எலெக்ஷன். இப்போ நம்ம நினைப்போம் எலெக்ஷன்னா பிரசிடென்ட்டுக்கு டைரெக்டாக ஓட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை. ஆக்சுவலாக பீப்புள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தெரியும், அவங்களே வந்து ஒரு எலெக்டரை தான் சூஸ் பண்ண போகிறாங்க, ஒரு ஃபெல்லோ அமெரிக்கனை தான் சூஸ் பண்ண போகிறாங்க. எவ்ரி ஸ்டேட், எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புளுமே வந்து ஒன் பிரசிடென்ட், ஒன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க எலெக்டர்ஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த எலெக்டர்ஸ் இன்டர்ன் வந்து அவங்க எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. அவங்க மொத்தமாக சேர்ந்து பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷனில் எலெக்டர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் அதிகமான ஓட்டு வாங்கிட்டா அவங்க பிரசிடென்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2016 பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ட்ரம்ப் வந்து 46.1% ஓட்டு தான் வாங்கியிருந்தார். பட் ஹிலாரி கிளின்டன் வந்து 48.2% ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க. பட் யார் ஜெயிச்சான்னா ட்ரம்ப் தான் ஜெயித்தாங்க. ஸோ மெஜாரிட்டி ஓட் ஆஃப் த பீப்புள் இன் த பாப்புலர் எலெக்ஷன் டஸ் நாட் மீன் தட் த கேண்டிடேட் வில் பிகம் அ பிரசிடென்ட். டு வின்ன இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா எலக்டோரல் காலேஜில் 270 ஓட் அவங்க வாங்கியிருக்கணும். ஜார்ஜ் புஷ் கூட 1% லெஸ் தேன் கோரே வாங்கியிருந்தார். பட் ஹீ பிகேம் த பிரசிடென்ட் இன் 2000. ஸோ இந்த எலக்டோரல் காலேஜ் முடிவு பண்ணுறது தான் பிரசிடென்ட்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி பாப்புலர் ஓட்ஸ் நிறைய வாங்கியிருந்தால் அவங்க பிரசிடென்ட் ஆயிட முடியாது. ஹூ செக்யூர்ஸ் மெஜாரிட்டி இந்த எலக்டோரல் காலேஜ் தான் பிகம் அ பிரசிடென்ட். பாப்புலர் ஓட்டை பற்றி அவங்க எதுவுமே சொல்ல. அவங்க அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர்ஸ் என்ன நினச்சிருக்காங்கன்னா, பீப்புள் டைரெக்டாக சூஸ் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக மோர் வைசர் அண்ட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை அவங்க சூஸ் பண்ணிட்டோம், அவங்க எலெக்டட் கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ் கிடையாது. பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் அவங்க வந்து எலெக்டர்ஸ் ஆர் அசைன்டு. யூஎஸில் மொத்தம் 50 ஸ்டேட்ஸும் கேபிட்டல் வாஷிங்டன் டிசியும் இருக்குது. இந்தியாவில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஸ்டேட்ஸ் மாறுற மாதிரி அங்கேயும் ஸ்டேட் வைஸ் பாப்புலேஷன் வைஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலிஃபோர்னியா மோஸ்ட் பாப்புலேட்டட் இன் த யூஎஸ், அது 38 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. அதுக்கு 55 எலக்டோரல் ஓட் இருக்குது. இப்போ இதே மாண்டானா எடுத்துக்கிட்டிங்கன்னா சைஸில் லார்ஜ் தான், பட் 1 மில்லியன் பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு 3 எலக்டார் ஓட்டு தான். ஒரு எலக்டாருக்கு ஒரு எலக்ட்ரல் ஓட்டு தான் கிடைக்கும். ஸோ மொத்தமாக 538 எலக்ட்ராஸ் இருப்பாங்க. ஸோ 50% அபோவ் வாங்கினா அவங்க ஜெயிச்சதாக அர்த்தம். ஸோ 270, யார் 270 கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க எலெக்ஷன்லேருந்து வின் பண்ணதாக அர்த்தம். இப்போது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறது ஒரு டயக்ராமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் பார்ன் சிட்டிசன், மினிமம் 35 இயர்ஸ் ஏஜ், 14 இயர்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இன் யூஎஸ் பிரசிடென்ட்னா ஹீ பிகம்ஸ் எலிஜிபிள் ஃபார் பீங் ஆஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டு. அதுக்கப்புறம் ப்ரைமரிஸ் கவுகசஸ் வச்சு பார்ட்டிக்குள்ளே யார் கேண்டிடேட் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே போட்டி போட்டு நேஷனல் கன்வென்ஷன்ஸில் சிங்கிள் பார்ட்டி கேண்டிடேட்டை பார்ட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த எலெக்டட் கேண்டிடேட்டு வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டை அவரே சூஸ் பண்ணுவார். அப்புறம் கண்ட்ரி முழுக்க கேம்பெயின் நடக்கும்.
டேரக்ட் டிபேட்ஸ் ரேலிஸ்லாம் நடக்கும். அதுக்கடுத்து ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கும். அந்த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் மூலமாக ஒரு ஸ்டேட் பாப்புலேஷன் வைஸு எலக்ட்ரல் காலேஜ் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. எலக்ட்ரல் காலேஜில் மொத்தம் 538 மெம்பர்ஸ் இருப்பாங்க. யார் 270 ஓட்ஸ்க்கு மேலே வாங்குறாங்களோ அவங்க பிரசிடெண்ட்டாக ஜெயிச்சிருவாங்க. அவ்வளோதான் ப்ராசஸ். அடுத்து இப்போது இந்த வீடியோவோட கிளிம்ஸ் பார்த்தலாம். யூஎஸ் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆர் நாட் டைரக்ட்லி எலெக்டட் பை ஓட்டர்ஸ். இதுலேருந்து நமக்கு தெரியுறது என்னென்னா, ஓட்டர்ஸ் டைரெக்டாக வந்து அவங்களோட கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதில்ல. இன்ஸ்டெட் தே எலெக்ட் அ எலக்ட்ரல் காலேஜ் ஹூ தென் எலெக்ட் அ பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். ஸோ ஈச் எலக்டர்ஸ் தான் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் 538 ஓட்ஸ், 50 ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா சேர்த்து. ஓட்டர் பிஹேவியர், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாமே ஓட்டர் பிஹேவியர் பொறுத்து தான் இருக்குது. கேண்டிடேட்ஸ் 270க்கு மேலே ஜெயிக்கிற எலக்ட்ரல் ஓட் வாங்குறவங்க பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் கெட்ஸ் செலக்டட். இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எதாவது இஷ்யூஸோ சஜஷன்ஸோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் லேர்னிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.